அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தொல்காப்பியத்தை பற்றி நிறைய அறிஞர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட சில பேரை பற்றி மட்டும் பார்க்கலாம். தமிழ் மக்களது பேரறிவின் கருவூலமாக இது காரும் நின்று நிலவுவது தொல்காப்பியம் என்று யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வெள்ளை வாரணனார். அது என்ன கருவூலம் அப்படின்னா, அரசர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருவூலம், அதாவது அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த தங்கமோ காசோ மற்ற தானியங்களோ அல்ல குறையாமல் அது இருந்துகிட்டே இருக்கும். அதுபோல் இந்த அறிவானது நீ எடுத்துக்க குறையாத அளவுக்கு இன்னும் படிக்கணும், இன்னும் இந்த இதில் இருந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு நம்ம தொல்காப்பியத்தில் நிறைய அறிவு பேரறிவு இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வெள்ளை வாரணனார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தமிழ் மொழியின் தலை சிறந்த இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்த இலக்கண ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம் போல் இருந்து இவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா டாக்டர் சுப்புரெட்டியார் சொல்கிறாரு. அதே கலங்கரை விளக்கம்னா எல்லாருக்கும் தெரியும், கடல்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது கலங்கரை விளக்கம். அந்த மாதிரி இலக்கணத்தில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நம்ம தொல்காப்பிய நூலை எடுத்து படித்தாலுமே போதும், நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். இலக்கணம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் அறிவு நிறைய இருக்குது. தொல்காப்பியத்தினுடைய சிறப்பை புலவர் குழந்தை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, பழந்தமிழ் மக்களின் வரலாற்று கண்ணாடி. ஒரு கண்ணாடி கிட்ட போய் நம்ம நின்னோம்னா நம்மளோட பிம்பத்தை அது எப்படி காமிக்கும், இருக்கிற மாதிரியே காமிக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய பழந்தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத இந்த கண்ணாடி எப்படி காட்டுதோ அதுபோல் நாம் அதை படித்தா தெரிஞ்சுக்கலாம். பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. அந்த காலத்துக்கும் இந்த தொல்காப்பிய இலக்கண நூல் தான் முக்கிய இலக்கண நூலாக இருக்குது. இப்போ புதுமையாக நீ எதையாவது படிக்கணுன்னாலும் இந்த தொல்காப்பியம் தான் இருக்குது. அதான் பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. அறிவியல் சர்க்கரை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அப்படின்னா ரொம்ப இனிப்பு. சயின்ஸ் கூட அதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரும் பொருட்பெரும் பேழை இன்பத்தோட இருக்கை. நீ சந்தோஷமாக இருக்க அதை படித்தா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அன்பு தேன் வருகை. அன்பு தேன்னா தேன் போல அது இருக்கும். செந்தமிழ் செவிலித்தாய் நற்றாய் செவிலித்தாயின்னு சொல்லுவாங்க. நற்றாய்னா பெற்றெடுக்கக்கூடிய தாய், செவிலித்தாய்னா வளர்க்கக்கூடிய தாய். அப்போ தமிழை வளர்க்கக்கூடிய தாயாக இந்த தொல்காப்பியம் இருக்குது. தமிழை தாழ்த்தி கூறுவோரை தாக்கும் தகைமிகு படைக்கலம் இது. தமிழை யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்கள தாக்கி